சிங்கமும் எலியும் ஒருநாள் காட்டின் ராஜாவான சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு சிறிய எலி அதன் மேலே ஓடி விளையாடத் தொடங்கியது. இதனால் சிங்கம் விழித்துக்கொண்டு தன் பெரிய பாதத்தால் எலியை பிடித்து அதை விழுங்குவதற்காக தன் பெரிய வாயை திறந்தது. மன்னிக்கவும் ராஜாவே என்று சிறிய எலி கதறியது. இந்த முறை என்னை மன்னித்து விடுங்கள். நான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன். உங்கள் கருணையை ஒருபோதும் மறக்க மாட்டேன். யார் கண்டது? ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவக்கூடும். சிறிய எலி தனக்கு உதவ முடியும் என்ற எண்ணம் சிங்கத்திற்கு வேடிக்கையாக இருந்தது. அதனால் அது தன் பாதத்தை எடுத்து எலியை விட்டுவிட்டது. சிறிது காலம் கழித்து வேட்டைக்காரர்கள் சிலர் சிங்கத்தை பிடித்து ஒரு மரத்தில் கட்டி வைத்தனர். அதனை மிருகக் காட்சி சாலைக்கு கொண்டு செல்ல வண்டி தேடிச் சென்றனர். அப்போது அந்த சிறிய எலி அவ்வழியே வந்தது. சிங்கத்தின் நிலையைக் கண்டு அது ஓடிச் சென்று காட்டின் ராஜாவை கட்டியிருந்த கயிறுகளை கடித்து அறுத்தது. நான் சொன்னது சரிதானே என்று சிறிய எலி கேட்டது. சிங்கமும் அதை ஒப்புக்கொண்டது. நீதி, சிறிய உதவிகள் கூட பெரிய பலனை தரும். The Lion and the Mouse. Once, when a lion, the king of the jungle, was asleep, a little mouse began running up and down on him. This soon awakened the lion, who placed his huge paw on the mouse and opened his big jaws to swallow him. Pardon, O king, cried the little mouse. Forgive me this time. I shall never repeat it, and I shall never forget your kindness. Who knows, I may be able to help you one day? The lion was so amused by the idea of the mouse being able to help him that he lifted his paw and let him go. Some time later, a few hunters captured the lion and tied him to a tree. They went in search of a wagon to take him to the zoo. Just then, the little mouse happened to pass by. Seeing the lion's plight, he ran up to him and gnawed through the ropes that bound the king of the jungle. Was I not right? Said the little mouse. The lion agreed. Moral: small acts of kindness will be rewarded greatly.